முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு நாள் சந்தோஷம் வாழ்நாள் பூராவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பாத்துக்கோங்க. ஏன் இருக்காது? நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம். இதுல யாரு தலையிட போறா? அதானே, நாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல என்ன? என்னமோ இத்தனை நாள் எந்த ரைட்ஸும் இல்லாம அடிமையா இருந்த மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட கண்டதையும் சொல்லி கிளப்பி விட்டுட்டு பிரச்சனைன்னு வந்தா அந்த ஹாசினி எஸ்கேப் ஆயிடுவா. அப்போ அப்போ அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏஜே நம்ம சந்தோஷமா இருக்க சொல்லி தானே ஹாசினி கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு. அத அனுபவிக்கிறோம். அதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை? ஹாய். என்ன 3 பேர்ல 2 பேரோட முகம் பிரைட்டா இருக்கு? என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதான். சந்தோஷம் கொடுத்த நீயே இப்படி கேள்வி கேட்கலாமா? பாராட்டு விழாலாம் போதும், வாங்க சாப்பிடலாம். அக்கா, நீங்க இன்னும் சாப்பிடலையா? என்ன கேள்வி இது? எப்பவும் ஒன்னா ஃபேமிலியோட சேர்ந்து தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு என்ன புதுசா? இல்லக்கா, நாங்க வெளியில போனோம்ல, அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஏஜே ரெஸ்டாரண்ட் ஃபேமிலியில உள்ளவங்க வெளி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமா? இது என்ன புது பழக்கம்? இதுல என்ன தப்பு? வெளியே கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குமா? இல்ல ஒரே ஃபுட் தான் திரும்ப திரும்ப சாப்பிட முடியுமா? ஒரு சேஞ்ச் வேணா? ஊட்டிக்கு டூர் போனாலும் சாப்பிடுறதுக்கு இங்க வந்துட்டு தான் போவீங்களா? ஏய், நீ பேசாத. இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாத்தையும் மாத்தலான்னு பாக்குறியா? எத்தனை பேருக்கு சமைச்சு போட்டாலும் சாப்பிடுறதுக்கு ஏஜே இங்கதான் வருவாரு. இங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதா வழக்கம். சேர்ந்து சாப்பிடுறத விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறது தான் முக்கியம். இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஹாப்பி தானே? ஐயோ, ரொம்ப ஹாப்பி. நீங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கேன். தேங்க்யூ. சரி, நான் போய் பேக்ல வச்சுட்டு வரேன். நான் இன்னைக்கு நடந்ததுல என் ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ கால்ல சொல்ல போறேன். பை. ஏஜே ஃபேமிலியை என்ன பண்ணலான் இருக்க? நான் என்ன பண்ணேன்னு மாயா சித்ரா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. வழக்கம் சம்பிரதாயம் எல்லாம் நமக்கு நாமளே போட்டுக்கிற வேலி. நம்ம சந்தோஷத்துக்கு வேலி தடையா இருந்தா வேலிய தூக்கி எறிஞ்சிடணும். நான் வேலின்னு உங்களை சொல்லல. நீங்க சொடுக்கு போட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொடுக்கு போட்டா நடக்கிற காலம் வந்துச்சு. பாய். ஏஜேவோ ஹாசினியும் ஒன்னா சந்தோஷமா வாழ போறாங்கன்னு முஜே நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க சொடுக்கு போட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொடுக்கு போட்டா நடக்கிற காலம் வந்துருச்சு. நீ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை. என் சம்மதம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது இந்த வீட்டுல. இன்னைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயம் நடக்குது. என் பார்வைக்கு அடங்குற அந்த மாயா சித்ரா எல்லாம் இன்னைக்கு வாய திறந்து மிரட்டினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இவ்ளோ பெரிய வீட்டுல தனியாளா ஆயிட்டேன்னு பயமா இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அந்த ஹாசினிய எல்லாரும் தலையில வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு மாமியார் எப்படி இருக்க கூடாதோ அதுக்கு சரியான உதாரணம் தான் இந்த ஹாசினி. அவ என்ன என்ன சொடுக்கு போட்டு கூப்பிடுறா? இந்த ஹாசினி எல்லாரையும் மாத்திட்டா. எனக்கு எதிராக எல்லாரையும். ஹாசினி, முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.